ஒரு இயற்பியல் ஆசிரியர் வகுப்பில் கேட்குறார், வாகனங்களில் பிரேக் எதுக்கு அப்படின்னு. மாணவர்களில் பல பேர் பலவிதமான பதில்களை சொல்கிறாங்க. ஒரு மாணவன் சொன்னான், வேகத்தை குறைக்கிறதுக்கு. ரெண்டாவது மாணவன் சொன்னான், வேகமாக போனால் பிரேக் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. மூன்றாவது மாணவன் சொன்னான், எங்கேயாவது மோதிடாமல் தவிர்க்கிறதுக்குன்னு. இப்படி பல பதில்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இயற்பியல் ஆசிரியர் தொடர்ந்தார், இது எதுவுமே இல்லை. பிரேக்கே இல்லைன்னா நம்ம படு வேகமாக போவோமா? போக மாட்டோம். ஏன்னா பிரேக் இல்லை அப்படிங்கிற பயமே நம்மளை வேகமாக ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடும். அப்போ பிரேக் எதற்கு அப்படின்னா, தடைகள் இருந்தால் மட்டும்தான் போகிறோம், தேவையான நிறுத்துகிறோம், மீண்டும் ஸ்பீடு எடுக்கிறோம், இப்படி பல படிநிலைகளை மாறுறோம். அதனால் அதற்காகத்தான் பிரேக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை வாழ்க்கையோடு இணைக்கிறேன் அப்படின்றார். அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னா வேகமாக போய் எங்கேயாவது மோதிடுவோம். தடைகள் நிறைய வரணும். தடைகள் இருக்கிறதே நம்ம சோம்பி சுருக்கி நம்மளை தாழ்த்தி போய் உக்காந்துறதுக்காக இல்லை. தடைகள் இருக்கிறது எதுக்காகன்னா, தடைகளை தாண்டி வெற்றி அடைகிறதுக்காக தான். அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி அடையணுங்கிற அந்த ஆர்ப்பரிப்பு எண்ணம் வரும். தடைகள் போடப்பட்டால் தான் அதிலிருந்து மீண்டு கிளர்ந்து வெளியில்